வணக்கம் நிக்கிதா. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிப்பதற்கு பரிசல் சவாரி செய்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலும் அதே போல கேரளா மாநிலத்தில் ஆங்காங்கே கனமழை பெய்து வருவதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜா சாகர் ஆகிய இரு அணைகளுக்கு மீண்டும் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளன. இதனால கடந்த 3 நாட்களாக அணையில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு அதிகரித்து வெளியேற்றப்பட்டு வருகின்றன. காவிரி ஆறு வழியாக வரும் இந்த உபரி நீரானது தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலு வழியாக ஒகேனக்கலுக்கு வந்தடைந்து இங்கிருந்து மேட்டூர் அணைக்கு செல்கிறது. இன்று காலை தமிழக எல்லைப் பகுதியில் வினாடிக்கு 32,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது அதிகரித்து வினாடிக்கு 43,000 கனஅடியாக உயர்ந்துள்ளன. இந்த நீர்வரத்து உயர்வினால சுற்றுலா பயணிகளுக்கு அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிப்பதற்கும் பரிசல் சவாரி மேற்கொள்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் மெயின் அருவிக்கு செல்லக்கூடிய நடைபாதையின் நுழைவாயில் கேட்டையும் பூட்டு போட்டு மூடப்பட்டுள்ளது. மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதனால ஏராளமான சுற்றுலா பயணிகள் காலை முதல் இருந்தே குவிந்த நிலையில மாவட்ட நிர்வாகத்தின் தடை உத்தரவினால இங்கு வந்த சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்க முடியாமலும் அருவி பகுதிகளை பார்க்க முடியாமலும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நிக்கிதா.